எங்களை கர்த்தர் தான் ஒவ்வொரு நாளும் கிருபையாய் காத்து வருகிறார். அவருடைய ரத்தம் எங்களை சுத்திகரிக்கிறது. ஹல்லேலூயா. Thank you. Focus on everything over there. Thank you, please. Thank you. Hallelujah. Praise the Lord. இந்த நாளிலும் செய்திக்குள்ளாக நான் கடந்து செல்ல ஆசைப்படுகிறேன். நேரடியாக சீக்கிரம் நேரம் போய் கொண்டிருக்கிறதுனால. What was the exact time now, please? Let me know. 10:24. என்னன்னா இட்ஸ் a coincidence. ஏன் நேரமும் 9:45 காட்டுது, அங்கேயும் காட்டுது. நான் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன்னா இது ஆட்டோமேட்டிக்காக மாறாதே டைம் எல்லாம். அங்கேயும் 9:45. ஒரு நேற்று ராத்திரி என் மனைவி கேட்டால், அப்போ நாளைக்கு டைம் மாதிரி தான் கேட்டாள். அவள் கேட்டதுக்கும் நேரத்தை பார்த்ததுக்கும் நான் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். உண்மையாகவே ஒருவேளை மார்ச்ன்றது பிப்ரவரிக்கு மாற்றிட்டாங்களோ. ஒரு செகண்ட் நான் உண்மையாக டவுட் ஆகிட்டேன். என்னுடைய கிளாக்கும் மாறி இருக்கு. ஓகே, எனிவே ஐ கெட் இட் மெசேஜ். Today the message, it's about we need to change every day. Like if going into the gym, எல்லாருக்குள்ளேயும் மசில்ஸ் இருக்கா இல்லையா? மசில்ஸ் இன்சைட் ஆஃப் யுவர் பாடி. மசில்ஸ் இல்லைன்னு ஒருவரும் சொல்ல முடியாது. பட் யூ நீட் டு ஒர்க் அவுட் ஃபார் த மசில் டு கம் அவுட். அந்த மசிலை வெளியே கொண்டு வர நீங்கள் அனுதினமும் ஏதாவது செய்ய வேண்டும். ஓட வேண்டும், குதிக்க வேண்டும், வெயிட்டை தூக்க வேண்டும். தென் வாட் ஹேப்பன்ஸ், இந்த மறைந்திருக்கிற மசில் வில் பாப் அவுட் ஸ்லோலி. When you work out every day, you see a small change in your body. Within 3 weeks, you will find an immense change yourself. Within a month or 2 months, people will see difference in you. முதல் உனக்கு தெரியும். ஆனால் தினமும் நீங்கள் தான் போகிறீங்க பாத்ரூமுக்கு, உங்களை நீங்கள் ரசிக்கிறீங்க, கொள்றீங்க. அப்போ வித்தியாசம் தெரியும். உடம்பு ஏதோ வித்தியாசம் மாறுது. ஷேப்லாம் தெரியுது. இது வரைக்கும் தெரியாது இடுப்பு தெரியுது, இது வரைக்கும் தெரியாது கைகள் தெரியுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, ஒரு 2 மாதம் 3 மாதம் பொறுத்து மற்றவங்க சொல்கிறாங்க, என்னப்பா ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணுறியா, நீ வித்தியாசமாக இருக்க, நெஞ்சிலா நிமித்தி நடக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வித்தியாசம் ஆட்டோமேட்டிக்காக தெரியும். அப்போது மசில் என்பது வெளியே வாங்கி உள்ளே வைக்கிறது இல்லை. ஓகே, உள்ளே தான் இருக்குது எல்லாமே. நல்லா பார்த்தீங்கன்னா, எக்ஸசைஸ் டெய்லி டு ஸ்டர் அப் யுவர் ஸ்ட்ரென்த் ஸோ தட் யூ கேன் லிஃப்ட் மோர் ஹெவி திங்ஸ். ஒவ்வொரு நாளும் நீங்கள் உடற்பயிற்சி செய்யும்போது பலுவை இன்னும் ஈஸியாக தூக்கலாம். 10 கிலோ தூக்கினவங்க திடீர்னு 15 கிலோ தூக்குவீங்க. இப்போ எனக்கு ஒரு 150 கிலோ தூக்குறது பெரிய விஷயமே இல்லை. படுத்துக்கிட்டே நான் தூக்குவேன். நான் 150 கிலோ. நீங்கள் தூக்குவீங்களா? முடிஞ்சது கதை. அப்போது உங்களால் முடியான்னு சொல்லலை. யூ நீட் டு ஸ்டர் அப் யுவர் மசில். ஒவ்வொரு நாளும் நீங்கள் அதை என்ன பண்ணணும், யூ ஹேவ் டு மேக் யூ ஸ்ட்ராங் by stirring up your muscle. So once you do it, automatically it will manifest to others. You have a power. The same in Christian life. You have a power inside. ஜிம்முக்கு போகிறீங்க, ஒன்றுமே செய்யலை, தினமும் புரோட்டீன் குடிக்கிறீங்க, ரெட்புல் குடிக்கிறீங்க, 1 கிலோ கோழி சாப்பிட்றீங்க, கேக் சாப்பிட்றீங்க, எல்லாம் சாப்பிட்டுட்டு வரீங்க. உடம்பு வந்துடுமா? தொப்பை தான் வரும். தனி மசில் வரும். உங்களை அறியாமல் நீங்கள் பார்ப்பீங்க. உங்கள் பேண்ட்டெல்லாம் பிச்சுக்கிட்டு உதறும், சட்டையெல்லாம் அப்படியே பனுன்னு. அதுக்கு தான் மசில் வரும். பட்டனுக்கு மசில் வரும். அதுதான் இழுத்து பிடிச்சி வச்சுக்கணும் சட்டையை. அப்போ இதெல்லாம் சாப்பிட்றது உங்களை மசில் கொண்டு வராது. நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். அதே போல் ஆலயத்துக்கு போகிறீங்க, 1க்கு 4 பைபிள் வச்சுருக்கீங்க வீட்டில், அடி கலராக பண்ணி வச்சுருக்கீங்க. அதெல்லாம் உங்கள் இப்போ பரிசுத்த வாழ்க்கையை கூட்டுமா? இல்லை. தினமும் முழங்கால் படியிட்டு ஜெபிக்க வேண்டும். தினமும் வேதத்தை தியானிக்க வேண்டும். அப்போதுதான் உங்களுக்குள்ள அபிஷேகம் கூடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா கூடும். So today the title is power.
there is power, wonder, walking power. பாடணுமா இல்லையா? வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை. இந்த அற்புத வல்லமை எப்போது உங்களுக்குள்ள வரன்னு சொன்னா, நீங்க உங்கள் சரீரத்தில் ஒவ்வொரு நாளும் ஒர்க் அவுட் பண்ணணும். ஹல்லேலூயா. அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையில் 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 2 Timothy chapter 1 verse 6. Chapter 1 verse 6. 2 Timothy chapter 1 verse 6. For this reason I remind you to fan into flame the gift of God, which is in you through the laying on of my hands. இது நார்மல் ஆம்பிளிஃபைட் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா stir up your gift. உங்களுடைய ஆவியை நீங்கள் அனல் மூட்டி எழுப்ப வேண்டும். இதன் நிமித்தமாக உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். I remind you everyone today. உங்களுக்கு நான் நினைப்பூட்டுகிறேன். வாரம் ஆலயத்துக்கு வரீங்க, வேதத்தை வாசிக்கிறீங்க, ஆனால் உங்களுடைய வல்லமை என்ன பண்றீங்க? எப்போ பார்த்தாலும் ஆண்டவரே ஆவியை ஊத்துங்க, ஆண்டவரே ஆவியை ஊத்துங்க, ஆண்டவரே நிறைய ஆவியை ஊத்துங்க. ஆண்டவர்னு 3 பேரா நிறைய ஆவியை ஊற்றுறதுக்கு ஒரே ஒரு பரிசுத்த ஆவியானவர். என்னைக்கு நீங்கள் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெறீங்களோ அன்னைக்கு நீங்க முத்திரிக்கப்படுறீங்க. யூ ஹாவ் த ஸ்பிரிட் இன் யூ. ஆனால் நீங்கள் அதை அனல் மூட்டாத பட்சத்தில் ஒண்ணுமே செய்ய முடியாது. எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், ஹீப்ரூ சாப்டர் 1 verse 14. நீங்கள் ரட்சிக்கப்படும் போது உங்களுக்கென்று ஒரு தேவ தூதரை கர்த்தர் கொடுக்கிறார். எவ்ரிபடி, ஏன்னா தூதர்கள் எங்களோட ஜாஸ்தி, 7.5 பில்லியன் மக்கள் சொன்னால் அதுக்கு மேலே இருக்காங்க தூதர்கள் அங்கே. ஸோ எங்களுக்கு தூதர்கள், ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட எங்களுக்கு, ஹீப்ரூ சாப்டர் 1 verse 40, உங்களுக்கு தூதரை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த தூதர்கள் எப்போதும் உங்கள் பக்கத்தில் இருப்பார்கள். ரட்சிக்கப்பட்ட பிறகு எப்போதும் இருப்பார்கள். ஏனென்றால் நீங்கள் பேசுவதை கேட்பதை எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள். Whether you watch or not, they watch over you. Whether you watch or not, they watch over you. இவர் 1 verse 14. Are not all angels ministering spirits sent to serve those who will inherit salvation? ரட்சிப்பை சுதந்திர போர்கள் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லோரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார் அல்லவா? அப்போ ரட்சிக்கப்படும் போது உங்களுக்கென்று கர்த்தர் ஒரு தூதர் பட்டாளத்தை கொடுக்கிறார். அவர் உங்க பக்கத்தில் எப்போதும் இருப்பாங்க. இது தெரியாமல் போச்சே, போன வாரம் தான் இந்த தப்பு நான் பண்ணினேன் அப்படின்னு சில பேர் யோசிக்கிறீங்க. ஏன்னா உங்களாரையும் போட்டு கொடுத்துருவாங்க கொண்டு போய் கடவுள்கிட்ட. மத்தேயு 18:10 நினைக்கிறேன். இந்த தூதர்கள் தேவனை ஒவ்வொரு நாளும் சந்திக்கிறாங்களாம். இந்த தூதர்கள் தேவரை, பிதாவை சந்திக்கிறா இருக்கிறார்கள். சொல்கிறார், கத்த சொல்கிறாங்க, எடுத்து படிச்சு பாருங்க. Let me read it for you. I'm right. Matthew chapter 18 verse 10, I think. Matthew chapter 18 verse 10. இல்ல, 10, that's right. இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமா எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்குரிய தேவ தூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ ரட்சிக்கப்பட்ட உங்களுக்கு என்று ஒரு தூதரை கர்த்தர் கொடுக்கிறார். அந்த தூதர்கள் எப்போதும் பரமபிதாவை சந்திக்கிறார்கள். So they take a shift. எப்படி இங்க வாட்ச்மேன் டியூட்டி மாறுறானோ, காத்தால 8 மணிக்கு வந்துட்டு ஈவினிங் 5 மணிக்கு போயிடுவான், 5 மணிக்கு ஒருத்தன் வருவான், அவன் ராத்திரிக்கு இருப்பான், மாறி 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 இருப்பான். அதே போல இந்த தூதர்களும் they take a shift next to you. வந்து முடிச்சுட்டு போய் சொல்லுவாங்க, ஆண்டவரே காத்தால 8 மணிலேருந்து ஈவினிங் வரைக்கும் கொரட்டை விட்டு தூங்கின ஆண்டவரே. ஆனால் சபையில் போய் புழுவுறான், காலங்காத்தால பைபிள் படிச்சுன்னு சொல்லி. ஈவினிங் போகிற தூது சொல்லுவான், ஆண்டவரே
காத்தால என்ன சொன்னானோ அதை விட மோசம் ஆண்டவர். ஈவினிங்கில் பார்ட்டி கூத்து நடிக்கிறான், ஆலயத்துக்கு போனேன்னு சொல்கிறான். இந்த தூதர்கள் தேவனை தரிசிக்கிறார்கள், உங்களை போட்டு கொடுப்பார்கள். அதனால தான் வேதம் சொல்கிறது, Hebrew chapter 4 verse 13, கர்த்தருக்கு முன்பாக எல்லாம் நிர்வாணமாக இருக்கிறது. அவரும் பார்க்கிறார், பார்க்க ஆளையும் வைத்திருக்கிறார் உங்களுக்கு. ஸோ இஸ் வாட்சஸ் ஓவர் யூ. இந்த மூடப்பட்ட 11 மாதம் என்ன செய்தீர்கள் என்று கேட்டால் என்ன பதில் சொல்ல போறீங்க? நீங்கெல்லாம் சாப்பிட்டு தூங்கின ஆண்டவரே, என்ன சொல்ல போறீங்க? கம் ஆன், செக் யுவர் செல்ஃப். நான் நாட் பாயிண்டிங் அட் யூ. நான் உங்களை குறையோ குற்றப்படுத்த நான் விரும்பவில்லை. யூ நோ வாட் யூ டிட். நீ யாரையும் பார்த்து கேட்கணும், என்னை பற்றி சொல்லுங்க பிரதர். உனக்கு தெரியாது முகரக்கட்டையை பற்றி? உன்னை பற்றி நான் என்ன சொல்கிறது? உனக்கு தெரியும். 24 மணி நேரம் உன்னோடு நீ தான் இருக்கிற, நான் இல்லை. 24 hours உன்னோடு நீ தான் இருக்கிறாய், நான் இல்லை. ஸோ உனக்கு உன்னை பற்றி எல்லாம் தெரியும். இந்த மூடப்பட்ட காலத்தில் என்ன செய்தோம் என்று கொஞ்சம் யோசித்து பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் கணக்கு கேட்பார். ஓடுகிற காலம் வருகிறது. இப்போ கொடுத்துருக்கு இந்த டைம் தெரியுமா? இட்ஸ் அ ப்ரெஷியஸ் டைம். ஓடுகிற காலம் வருகிறது. வேலை என்று ஓடுகிற காலம், பிஸி என்று ஓடுகிற காலம். அதனால தான் கர்த்தர் இந்த நேரத்தை கொடுத்து உன்னையும் என்னையும் அவர் தேடும்படி கிருபை செய்தார். என்ன கேட்டால் நான் சான்றதோட இன்டர்நெட்டே முடிஞ்சு போச்சு ஆண்டவரே அப்படின்னு சொல்லுவேன் நான். அன்லிமிட்டட்னு சொன்ன ஆண்டவரே, பயப்புள்ள ஏமாத்திட்டா. அன்லிமிட்டட் புரியல. அன்லிமிட்டட் இல்லைன்னா என்னடா இன்டர்நெட் காணுமே. பையன் சொல்கிறப்பா இன்டர்நெட் ஓவர்னு சொல்லுது. அது அப்புறம் அன்லிமிட்டட் ஓவர் சொல்லும். We passed over 200 GB in a month. In a month over 200 GB. மேபி 300 இருக்கலாம். ஆனால் இது கேட்பேன் கண்டிப்பாக. அன்லிமிட்டட்னா என்ன எனக்கு விளக்கம் சொல்லு. அன்லிமிட்டட்னு சொல்லி எனக்கு விளக்கம் சொல்லு. அப்போது கர்த்தர் கேட்கும் கேள்விகளுக்கு நாங்கள் பதில் வைத்திருக்கோம் என்று சொன்னால் இல்லை. எங்களுக்காக தூதர் கர்த்தர் வைத்திருக்கிறார். அதனால் சொல்ல அனல் மூட்டி எழுப்ப வேண்டும். நீங்கள் வாயை திறந்து பேசாத பட்சத்தில் இந்த தூதர்கள் உங்கள் பக்கத்திலிருந்து ஒன்றுமே செய்ய முடியாது. இந்த தூதர்கள் உங்கள் வாயிலிருந்து புறப்படும் வார்த்தையை கவனிக்கிறார்கள். அதை வைத்து தான் அவர்கள் வேலை செய்வார்கள். இப்படியே நிற்பாங்க பக்கத்தில். நீ வேலை கொடுக்காத வரைக்கும் அப்படியே நிற்பாங்க. ஒரு பாடி கார்டு இருக்கான், ஒரு வேலை ஸ்தலத்துக்கு போகிறோம். என்ன சொல்லுவான் பாஸு? உள்ளே வரும்போது ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சிரு. காத்தால 9 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் நீ வேலை செய், அப்புறம் தான் உனக்கு சம்பளம். உன்னை புழிஞ்சி போட்டு காய வச்சு தான் வீட்டுக்கு அனுப்புவான் ஒவ்வொரு நாளும். ஏன்னா அவன் காசு கொடுக்குறான். அப்போது உன்னை சும்மா இருக்க விட மாட்டான். அப்போது உனக்கு கொடுக்க தூதர்கள் நீ தினமும் துதித்து ஆடி பாடி உனக்குள்ளே இருக்க அனல் மூட்டி எழுப்பும்போது உன்னை சுற்றி அதிசயங்களை செய்ய வல்லவராக இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. You have the authority. We never exercise our authority. That's a problem. We never exercise our authority. Exercising power. உங்கள் சத்துவத்துக்கு நீங்கள் பயிற்சி கொடுப்பதில்லை. இவர்கள் உங்களை சுற்றி எப்போதும் காணப்படுகிறார்கள். உங்களை சுற்றி மதில் போல் இருக்கிறாங்க. உங்கள் கைகளை ஏந்தி கொண்டு போய் காத்து கொண்டு இருக்காங்க. பட் are you ready to travel with them? அனல் மூட்டி எழுப்ப காத்திருக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்க. Can you change your mic for me please? Red mic. Thank you. Praise the Lord. Hallelujah. Thank you. So, anointing power exists, but you don't realize it because you are senseless. I can say you are paralyzed. இந்த பேரலைஸுக்கு தமிழில் சரியான வாக்கியம் என்ன? பேரலைஸ்ட். வாதமா பக்கவாதமா? அது சைட் பேரலிட்டிக்னா ஒன் சைடுனா பக்கவாதம். பாரிசவாதம் தமிழில் பாரிச. இந்த பாரிசவாதம் வந்தால் உணர்ச்சி இருக்காது. என்ன பண்ணாலும் உனக்கு தெரியாது. காலை சொரணா தெரியாது, சொரிஞ்சா தெரியாது. ஏன்னு சொன்னால் அந்த நர்வ், பிரெயினுக்கு போகிற நர்வ் கட் ஆயிடுது. அப்போது இங்கேருந்து எதுவுமே போகிறதில்லை. நாங்கள் எங்கள் கர்த்தர் கொடுத்த வல்லமையை
நாங்கள் உணர்வதில்லை. நாங்கள் ஒரு பாரிசவாத மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கோம். நாங்கள் என்ன சேர்க்க வேணாம் ஆண்டவரே, உங்களா நீங்கள் நான் உணர்ந்தபடியாக தான் பேசி கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. உணர்வு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. ஏன்னா கர்த்தர் வல்லமையை வைத்திருக்கிறார் உங்களுக்குள்ளாக. ஆனால் அதை மறந்து ஒவ்வொரு பாஸ்டராக ஃபோன் அடித்து ஒவ்வொரு பாஸ்டராக கூப்பிட்டு எங்கெல்லாம் பாஸ்டர் வராங்களோ போய் தலையை கொடுக்குறது. பாஸ்டர் எனக்கு ப்ரே பண்ணுங்க. அவர் ப்ரே பண்ணால் உனக்கு ஒன்றும் நடக்காது. நான் சொல்கிறேன், உன் வீட்டில் 4 மூளை இருக்குது. 4 மூளை, ஒரு மூளை பெனியின், ஒரு மூளை பெக்மென்ஸ், ஒரு மூளை யாரையா நீ சூஸ் பண்ணிங்க. இப்போல்லாம் யாரும் சொல்ல முடியாது வாயத்திலிருந்து. சூஸ் பண்ணிங்க. 4 பேர் ப்ரே பண்ணால் கூட நீ உருப்பட மாட்ட. அன்லெஸ் யூ ரெடி டு சேஞ்ச். நீ மாறும் பட்சத்தில் உனக்கு எத்தனை பேர் ப்ரே பண்ணாலும் உனக்கு அந்த வியாதி மாறாது. ஏன்னால் நீ வல்லமை உணரும் வரைக்கும் அது மாறாது. பாஸ்டர் அவர் ஜெபிச்சாரு, முன்ன மாறல. யார் ஜெபிச்சாலும் மாற, நீ ஜெபிச்சாதான் மாற. ஏனால் அனல் மூட்டி எழுப்ப வேண்டும். 2 தீமோத்தேயு 1:6 2 தீமோத்தேயு chapter 1 verse 6. அனல் மூட்டி எழுப்ப வேண்டும் என்று பவுல் சொல்கிறார். உனக்குள்ள வைத்திருக்க வல்லமையை நீ அனல் மூட்டி எழுப்ப வேண்டும். அது செய்யாத பட்சத்தில் நீ ஒன்றுமே செய்ய முடியாது. பிகாஸ் சம்டைம் வி ஆர் இக்னோரண்ட். பாருங்க, இதை நிமித்தமான உண்மையில் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நான் நினைப்பூட்டுகிறேன். which means you have already reminding you to stir up your spirit. Hallelujah. You all have a gifts. You all a set up box like a sky box. Sky boxக்கு நிறைய பேக்கேஜ் இருக்கு. 5 ரூபா பேக்கேஜ், 10 ரூபா பேக்கேஜ், 20 ரூபா பேக்கேஜ், 100 ரூபா பேக்கேஜ். 100 ரூபா பேக்கேஜ் போட்டால் ஃபுல் ஃபங்க்ஷன் ஆகும் பாக்ஸ். 5 ரூபா போட்டால் 4 சேனல் தான் தெரியும். மற்றதெல்லாம் போட்டால் ஒன்றும் தெரியாது. வெறும் அந்த இபிஜி மட்டும் தான் தெரியும். எலக்ட்ரானிக் ப்ரோக்ராம் கைட், அந்த எழுத்து மட்டும் தான். மேலே பே மணி டு அன்லாக், சப்ஸ்கிரைப் டு அன்லாக் தி சேனல் அப்படி தான் சொல்லும். ஸோ யூ ஹாவ் டு சப்ஸ்கிரைப், யூ ஹாவ் டு ஸ்டிர் அப். We all set a box. We all have the gifts of Holy Spirit. 1 கொரிந்தியர் 12 சொல்லப்பட்ட 9 வரங்களும் கர்த்தர் வைத்திருக்கிறார், உங்களுக்குள்ளாக இருக்கிறது. ஆனால் நீங்கள் அனல் மூட்டுவதில்லை. ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் சாப்பிட்றோம் பார்த்தா 3 மணி நேரம் சாப்பிட்றோம். 3 வேளை ஆடி அசைஞ்சு எல்லாம் சாப்பிட்றோம். எவ்வளோ நேரம் ஜபத்தில் இருக்கணும்னு யோசித்து பாருங்க. How many hours you spend time in a prayer? How many chapters you read every day? Someone called me last week. I said, Pastor, my mom is sick. I said, look here, next to your mom, you sit down, open the Bible, read chapter by chapter by chapter by chapter. And Pastor, நீ ஒன்றும் ஜெபிக்க தேவையில்லை, நீ பேசாம பைபிள் படி. ஏனால் வார்த்தை விடுதலையாக்கும். ஹல்லேலூயா. வார்த்தை வீட்டுக்குள் பிரவேசிக்க உன் வாயிலிருந்து உச்சரிக்க அது தன் கடமையை செய்யும். ஏசாயா 55 10 Isaiah chapter 55 verse 10. Hallelujah. Praise the Lord. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நினைத்து அதை முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவன் ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்துக்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியத்தை வாய்க்க செய்யும். Hallelujah. As the rain and the snow come down from the heaven and do not return it without watering the earth and make it bud and flourish so that it yields a seed for the sower and bread for the eater. ஒரு மழை வந்துச்சுன்னா அந்த மழை ஒரு காரியத்தை செய்தான் போகுது. பூமியை க்ளீன் பண்ணுது, பூமியை நனைக்குது, விதையை முளைக்க பண்ணுது. அதே போல உன் வீட்டில் வார்த்தை தொனிக்க உனக்குள்ளாக இருக்கிற இந்த வல்லமை அனல் மூட்டி எழுக்கப்படும். அனல் மூட்டி எழுப்பும் போது உன் வாழ்க்கையில் உள்ள வியாதிகள், வேதனைகள் எல்லாம் மாறும். Hallelujah. God people say amen. Hallelujah. We are not statues. நாங்கள் சிலைகள் அல்ல, நாங்கள் மனிதர்கள். வாயை திறந்து பேச வேண்டும். Hallelujah. We are here to inherit the blessings. We are here to inherit the salvation. Every day
ரட்சிக்கப்பட்டு விட்டோம் என்று ஒருவரும் பெருமை பாராட்டாதீங்க. Don't say I'm saved long time ago. No, we are striving to save every day, every second. ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்பட பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொரு நாள் ரட்சிக்கப்பட பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கிறோம். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம், 1 Timothy chapter 4 verse 14 to 16. So உங்களுக்குள்ளாக இருக்க வல்லமை நீங்கள் வெளியே வர வேண்டும் என்று சொன்னால், அதை மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், you need to stir up your spirit. Hallelujah. Do not neglect your gift. Wow. Do not neglect your gift. உனக்கு கொடுத்த வரத்தை அசட்டியா எண்ணாதே. சில சமயம் நம்ம அசட்டியா என்றோம். ஆரம்பத்தில் ரட்சிக்கப்பட்ட போது அந்நிய பாஷை பேச வேண்டும் ஆசையாக பேசியிருக்கிறோம். அந்நிய பாஷை அப்படியே பேசுவோம். அப்படியே நாளடைவில் அப்படியே கொஞ்சம் கூலாக ஆகிட்டு 6 மாதம் பொறுத்து அப்படியே ஸ்தோத்திராண்டவர் சர்ச்சுக்கு போகிறது லைக் டெட் மீட், செத்த போன மாதிரி சர்ச்சுக்கு போயிட்டு திரும்பி வர்றது. ஒரு மாற்றம் இல்லை, ஒரு மாற்றம் இல்லை. பிகாஸ் we are neglecting our gift. So do not neglect your gift which was given you through prophecy when the body of elders laid their hands on you. எத்தனை பேர் உங்களுக்கு ஜெபித்திருப்பார் ஒரு காலத்தில்? எத்தனை பேர் உங்களுக்கு ப்ராஃபஸி சொல்லியிருப்பாங்க? எனக்கு சொன்னாங்க. எத்தனை பேர் தெரியுமா? இன்னைக்கு நான் அதை உணர்கிறேன். I'm experiencing all the prophecy today. எனக்கு சொன்னாங்க, God will open your mouth, my dear brother, one day. You may be a cinema actor today, but I'm saying it. That lady is no more. She passed away. She came to my house. Once she came to me and said, prophecy. Oh, great man of God. That's why she said to me first. எனக்கு ஆச்சரியம். என்னது கிரேட் மேன் ஆஃப், நான் கிரேட் ஆக்டராக ட்ரை பண்ணுறேன். கிரேட் மேன் ஆஃப் காடா? அவர் சொன்ன முதல் வார்த்தை தான், ஓ கிரேட் மேன் ஆஃப் காட். காட் இஸ் கோயிங் டு யூஸ் யூ மைட்டிலி அண்ட் இஸ் கோயிங் டு ரிவீல் so much to you and you will say so many things in the world. Hallelujah. I never thought of it. என் வீட்டுக்கு வந்து சொல்லிட்டு போனாங்க. எத்தனை பேர் இன்னைக்கு நான் அதெல்லாம் நினச்சி பார்க்குறேன். அதெல்லாம் உண்மை. இந்த கேட்ட ப்ராஃபஸியெல்லாம் உண்மை என் வாழ்க்கை வந்து கொண்டிருக்கிறது. பாருங்கள், மூப்பராகிய சங்கத்தார் உண்மையில் கைகளை வைத்த போது தீர்க்கதரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றிய அசதியாயிராது. I was neglect for a quite while. நான் ஊழியத்துக்கு வந்திருந்தால் 1998 வந்திருக்கணும் முழுமையாக. But I was dragging myself up to 2015. 2015 வரைக்கும் நான் என்னை இழுத்து கொண்டு வேறு விதமாக ஓடிக்கொண்டிருந்தேன். கர்த்தர் என்னை பிடித்து விட்டார். சொன்னார், no more, no more. We all fail in God's will. ஆனால் எல்லாரும் சொல்லுவோம் God's will. If it's God's will, there is no God's will. First your will. God's will இருக்கு, அது வேற விஷயம். பட் நாங்கள் என்ன பண்ணுறோமா, எங்கே சுயமாக எல்லாம் முடிவு எடுக்கிறோம். If it's God's will, அந்த பொண்ணு எங்களுக்கு கிடைக்கட்டும். ஆனால் நீங்களே பார்த்து எல்லாம் பேசி எல்லாம் முடிச்சிடுவீங்க. ஆனால் சொல்கிறது God's will. If it's God's will, அந்த மாப்பிள்ளை கிடைக்கட்டும். ஆனால் நீங்களே பார்த்து பேசி கீசி 200 பவுன் கேட்டு எல்லாம் முடிச்சிடுவீங்க. ஆனால் God's will, God's will. கிறிஸ்துவர்கள் பேசுகிற ஒரு அநியாயமான வார்த்தை இது. கர்த்தருடைய சித்தம் இருந்தால் நடக்கும். நீ செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு போய, அது ஏன் கர்த்தருடைய சித்தம் எல்லாம் நல்லதுதான். நாங்கள் எல்லாரும் வேதத்தில் ஆரம்பத்திலிருந்து இன்ன வரைக்கும் ஒருவன் கூட கர்த்தருடைய சித்தத்தை செய்யவில்லை. ஒருவன் கூட செய்யவில்லை ஒழுங்கா. ஆதாம் தோற்றான். ஆபிரகாம் தெரிந்து கொண்ட ஆபிரகாம் தோற்று போனான். நோவா குடித்து வெறித்து படுத்திருந்தான். இப்படியாக ஒவ்வொரு தாவீது இருதயத்தை கேட்டுன்னு சொன்ன தாவீது போனான். எல்லாருமே we always walk with our will and God doesn't interfere in our will. That's a good thing. கர்த்தர் வாக்கு தத்தம் செய்த தேவன், வாக்கு மாறாதவர். இவர்கள் பூமியை பழுகி பெருகி ஆளக்கடுவர்கள். நாங்கள் எங்கிட்ட கொடுத்துட்டார். So it is our will to walk in the righteousness. Hallelujah. நீதியில் நடப்பது எங்களுடைய சித்தமாக இருக்கிறது. இப்போ கர்த்தர் சித்தத்தை சொல்லி யாரும் ஏமாத்தாதீங்க. கர்த்தர் சித்தம்லாம் நடக்காது பிரதர். கர்த்தர் சித்தம்லாம் அந்த வியாதி வராது. நீ நல்லா பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு கர்த்தர் சித்தம்லாம் வராதுன்னா இவ்வளோ சில்லி போட்டு சாப்பிட்றது ஏன் வெயில் எரிஞ்சு போகாது? எனக்கு காரம் இல்லாமல் இருக்க முடியாது. அப்போ ஃபியூஸ் பிடிக்கும்ல இவ்வளோ காரத்தை சாப்பிட்டா.
அப்புறம் சொல்கிறது கத்த சித்தம் இல்லாமல் எரியாது பிரதர். என்ன? கம் ஆன், we use God's name in vain. கர்த்தருடைய சித்தத்தையும் கர்த்தரையும் தவறாக பயன்படுத்துகிறோம். முக்கியமாக கிறிஸ்துவர்கள், புறஜாதிகள் இல்லை. I'm talking about those who call themselves Christians. If you are citizen of heaven, you never say that. Christians will say that. Because Christians, they are religion. Who are you? I'm a Christian. I'm a religion. எங்கேயாவது ஒரு இடத்துல இயேசு உன்னை பார்த்து கிறிஸ்துவ என்று சொன்னாரா? எடுத்து காட்டுங்க. God never said that. எங்கேயுமே அவர் தன்னையும் கிறிஸ்துவன் சொல்லலை. ஆனால் அவர் கேட்டாங்க, who are you? கேட்டாங்க இல்லையா இயேசுவை, நீ யாரு? எல்லா மதத்துக்கும் அப்பாற்பட்டவர் அவர். ஹல்லேலூயா. எவ்வளோ அருமையான கேள்வி. பிலாத்து கேட்குறான், நீ யாரு? நீ யூதருக்கு ராஜாவா? நீ சொல்கிறபடிதான். அந்த ஆன்சர்லாம் பார்த்தீங்கன்னா மில்லியன் ஆன்சர்ஸ். அதெல்லாம் அவர் சொல்லுவார். அதில் ஒவ்வொரு ஆன்சருக்கும் மில்லியன்ஸ் கொடுக்கலாம். கர்த்தர் பேசுகிற விதம் அவரை கண்டுபிடிக்க முடியல. இந்த உலகத்தில் வந்த சொல்கிறோம் அவர் இந்த மதம் இந்த மதம் இந்த மதம் இந்த மதம், ஆனால் இவரை யாருமே மதம் சொல்ல முடியல. ராஜாதி ராஜா அவர் கேட்ட எதுக்கு நீ வந்த? நீ நான் ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வந்தேன். ஹல்லேலூயா. இழந்து போனதை தேடவும். இழந்து போனதை யார் இழந்து போன? உங்களை இழந்து போனடா. நான் ஆதாமை இழந்து போனேன். ஆதாமை இழந்து சொன்னால் 7.5 பில்லியன் இழந்துன்னு அர்த்தம். அதை தேட வந்தேன் நான் என்று அவர் சொன்னார். What a God we serve. What a God we serve. So யோசித்து பாருங்க. Don't play with the God's will. Don't say that. கர்த்தர் சித்தம் தான் நடக்கும், ஆனால் நீ செய்கிறதெல்லாம் நீ தான். கர்த்தர் சித்தத்துக்கு வழியே இல்லை. சும்மா போகிறது, ஜெபம் பண்ணுறது. சில பேர் நான் அடித்து கேட்பாங்க, பாஸ்டர் இந்த மாப்பிள்ளை எனக்கு கேட்குறாங்க, கர்த்தர் சித்தமாக கேட்டு சொல்லுங்கள். இதுக்கு நான் என்ன சொல்கிறது? இதுக்கு நான் என்ன சொல்கிறது? நீங்கள் நம்ப மாட்டீங்க. இந்த 10 மாதம் நான் பண்ண ஊழியத்தில் எனக்கு வர தொலைபேசி அழைப்பு இருக்குது, மெசேஜ் இருக்குது. சொல்லி மாறாது. நல்லா தூங்கிட்டு இருப்பேன். ஒருத்தர் அடி சொல்கிறாங்க, பாஸ்டர் பக்கத்து வீட்டுக்காரன் என்னை பார்த்து பிசாசுன்னு சொல்கிறான். அதுக்கு நான் என்ன பண்ணுறது? அவன் பிசாசுன்னு சொன்னால் நீ ஏன் பிசாசு மாதிரி நடந்த? சில சமயம் டேப்பில் தண்ணி விளையாட்டு நீ கேட்பாங்க தெரியுமா? என்ன மாதிரி ஒரு பாஸ்டர் இருக்கக்கூடாதுப்பா, நான் வேண்டேன், கடைசியாக நான் தான் இருக்கணும். எனக்கு அப்புறம் வேறு பாஸ்டர் இருக்கக்கூடாது. இப்படி டேப் ஹீட்ரு வேலை செய்யலாட்டி, கேஸ் குக்கர் வேலை செய்யலாட்டி, இதெல்லாம் கேட்பேன். நான் யோசிப்பேன், ஆண்டவரே டிஏஒய் பர்சன் கேள்விப்பட்டிருக்கேன், ஊழியத்தில் டிஏஒய் ஆக்கிட்டீங்களா ஆண்டவரே? எல்லாத்துக்குமே பாஸ்டர் உங்கள்கிட்ட கேட்டால் நீங்கள் சொல்லுங்க பாஸ்டர், தெரியும் பாஸ்டர், இப்படிலாம் உசுப்பேற்றி விட்டுருவாங்க. வேறு உசுப்பேற்றி விட்டு என்ன அப்போ நான் ஒன்றும் இல்லை, அப்படியே பிரதர் சொல்லுங்கள் என்னாச்சு, என்ன 1 by 1 கேட்குறது. கேட்டு அதுக்கு நான் தீவிரத்தை சொல்கிறது. I'm telling you, I experienced so good in this ministry. Hallelujah. கேட்பதற்கு சிரிப்பாக இருக்கும். Because I experience every day. நடுராத்திரி நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. எனக்கு அடிங்க, நான் அடிக்க வேணாம்னு சொல்லலை யாருக்குமே. You call me, no problem, at any time. If you really need a prayer, your dying situation, pain situation, you call me, I'm ready to pray in the fire on the time. Because my fire is always burning 24/7. Hallelujah. Sometimes they call me for a silly things. I said, yes sister சொல்லுங்க. Yes brother சொல்லுங்க. பிரதர் எங்கள் வீட்டில் ஐயோ பிரதர் மணி 4 மணி பிரதர், இப்போ தான் படுத்துருக்கிறேன். நான் படுத்ததே 3 மணி பிரதர். ஓகே பிரதர், நாளைக்கு கிடைக்கிறேன், தேங்க்யூ பிரதர். நான் ஆந்திர பிரதேசத்துலேருந்து பேசுகிறேன் பிரதர். இது சொல்கிறதுக்காக 4 மணி கிடச்சா? I said it's a prayer hotline. I need a hot news on the phone. Pastor, I'm dying. I'm there praying for you. Pastor, I got a pain. I'm there praying for you. அடிச்சு நான் ஆந்திர பிரதேசம் சொல்கிறதுக்கு நான் எடுக்கல. காலங்காத்தான் 4 மணிக்கு 3 மணிக்கு. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த நாளில் நமக்குள்ள அனல் இருந்தால் இப்படி செய்வோமா? That's why we don't have that power stirred up. அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் கொடுக்குறேன் பாருங்கள். I have so many verses, but I'm going to give it in a nice
Good one for you. Acts chapter 19, verse 11 and 16. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19ஆம் அதிகாரம் 11 முதல் 16 வரை. Acts chapter 19, verse 11 to 16. பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தலினார். விசேஷித்த. God did extraordinary miracles through Paul, then 12 disciples. அதனால தான் அந்த வார்த்தையை போட்டிருக்காங்க கர்த்தர், எக்ஸ்ட்ராடினரி. என்னுடைய 12 சீஷர்களை விட இவன்கிட்ட மூலமாக அதிசயமாக செஞ்ச பல காரியங்களை. Hallelujah. So that even handkerchief and aprons that had touched him were taken to the sick, and the illness were cured, and the evil spirit left them. அவனுடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்கார மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின, பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. அருமையான வசனம். இந்த பாட்டு ஒன்று பாடுவாங்கள்ல, பவுலை போல பாட்டு இருக்கு. என்ன பாட்டு இது? நேரப்பிடுங்க நேரப்பிடுங்க பாட்டு தானே. பேதுருவை போல செய்யணும், பவுலை போல செய்யணும்னு. பேதுருவும் பவுலை போல நீ அனல் மூட்டி எழுப்புறியா முதல்? தட்ஸ் த மோஸ்ட் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். பேதுரும் பவுலும் போல அனல் மூட்டி எழுப்புகிறாயா? கேட்க வேண்டிய கேள்வி. அப்படி இருப்பின் பட்சத்தில் ஹேண்ட் கர்ச்சீஃபும் டவலும் அவன் யூஸ் பண்ணது வல்லம் இருக்கும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆனால் ஹேண்ட் கர்ச்சீஃப் தெரியுமா வல்லம் இருக்குன்னு? தெரியாது. அவன் போடுற கோட்டுக்கு தெரியுமா வல்லம் இருக்குன்னு? தெரியாது. ஆனால் வல்லமை அதில் இருக்கு, ஆனால் கோட்டுக்கு தெரியாது. ஆனால் கோட்டை கொண்டு போய் வியாதியில் போட்ட போது வியாதிக்கு தெரியுது அந்த கோட்டில் வல்லம் இருக்குன்னு. பேய்க்கு தெரியுது அந்த கோட்டில் வல்லம் இருக்குன்னு. பேய் ஓடுது. அதுதான் இங்கே நீ நானும் சில சமயத்தில் இந்த கோட்டு ஹேண்ட் கர்ச்சீஃப் தான் இருக்கிறோம், உணர்வதில்லை. We never feel the anointing of the Lord. ஆனால் எங்களை பார்க்கும்போது மற்றவங்களுக்கு சுகம் கிடைக்கிறது. ஏன்னா எங்களுக்கு அனாயிண்டிங் அவனுக்கு தெரியுது. Hallelujah, hallelujah. Once I finished my sermon on this lockdown days on Sunday, I finished my sermon, I came out of the house. நல்ல sermon, wonderful preaching. எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்தேன். நான் வந்த உடனே என் வீட்டு பக்கத்தில் ஒரு அம்மா, ஒரு ஆஃப்ரிக்கன் லேடி கிராஸ் பண்ணி போகிறாங்க. நல்ல டால் ஜெய்ஜாண்டிக் ஃபிகர், ஒரு டாகோட போகிறாங்க. என்னை கிராஸ் பண்ணும்போது அவங்க அப்படி, நான் சொன்னேன் அந்த டாகை நான் ஹலோன்னு கூப்பிட்டேன். இவங்க திரும்பி முதல் சொன்ன வார்த்தை மேன் ஆஃப் காட். அவ்வளோ பெரிய உருவம் இது எனக்கு நான் அப்போது எனக்கு மேலே இந்த வல்லமை நான் உணர்ந்தேன். திரும்பி சொன்ன வார்த்தை மேன் ஆஃப் காட். ஐ செட் what do you say? மேன் ஆஃப் காட், டோன்ட் கம் நியர் டு மீ. அப்படியே ஷி பெண்ட், இப்படி குனிஞ்சி பின்னுக்கே போகிறாங்க, குனிஞ்சு 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 போய் கும்பிட்றாங்க. மேன் ஆஃப் காட், ஐ கேன் see the glory on you. I can see the glory on you. Bless me, bless me, bless me. I was really surprised with that. என் மகன், என் பசங்களாம் நிற்கிறாங்க. பையன் சொல்கிறான், அப்பா விழுந்துட போகிறாங்க, பின்னாடி போய் பிடிங்க. நான் கிட்ட போகிறேன், இப்படி செவுத்துக்கிட்ட போய் அப்படியே சாஞ்சிட்டாங்க. She went towards the wall and standing with that. அப்போ யோசித்து, ஆண்டவரே அந்த மனுஷக்கு என் கண்களில் அந்த வல்லமே காமிச்சிங்க, எனக்கு ஏன் காட்டவில்லை? காத்த சொன்னார், உன்னோடு நான் எப்போதும் இருக்கிறேன். You get used to it now. I get used to it now with the anointing. அந்த ஆரம்பத்தில் குதிச்சு பண்ணதெல்லாம் இப்போ எனக்கு இல்லை. Because I get used to the power. I get used to the electricity. I can take so much watts into my body. சில வயர்லாம் too much watts போட்டால் வெடிச்சிடும். certain வயரில் திக்னஸ் இருந்தால் தான் அந்த வாட்ஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி I get used to that walls. இன்றைக்கி நீங்கள் சில பேர் இந்த ஹேண்ட் கர்ச்சீஃப் போல், இந்த துண்டு போல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. உங்கள் மேல் வைத்த அந்த வல்லமையை உணர்வதில்லை. Today I am reminding you to stir up the spirit. Reminding you to stir up the spirit. இந்த வசனத்தை நான் படிக்கும்போது, இந்த காலகட்டத்தில் சில இடத்துல சில பேர் செய்கிறாங்க. They use the coat to throw the coat. ஆனால் அது டெலிபரேட்டாக செய்யக்கூடாது.
இங்கே பவுல் செய்யலை, அங்கே வேறு யாரோ செய்கிறாங்க. பவுலை பக்கத்துலேருந்து பார்த்தவங்க வேறு யாரோ செய்கிறாங்க. அவனுடைய சரீரத்திலிருந்து உருமாறுகள் கட்சிகளையும் கொண்டு வந்து வியாதி மேல் போட வியாதிகள் போச்சு. அந்த அளவுக்கு பவுலை உத்து பார்த்துருக்கிறாங்க வல்லமையோட மக்கள். அப்போ இவன் கிட்ட இருக்க வல்லமை இருக்கும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் நடந்து திரிந்த போது அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ பின்னாடி போய் இயேசுவின் ஆடையின் ஓரத்தை தொட்டால் நான் சுகமாவேன் என்று அவள் தொட்ட போது வல்லமை புறப்பட்டது. ஹல்லேலூயா. Holy Spirit were present in the time of Jesus, but it was inside Jesus. இயேசுவுக்குள்ளாக இருந்தது. அவர் ஞானஸ்தானம் பெற்று ஏறின போது அந்த வல்லமை இறங்கியது அவர் மேலே. அவருக்குள் தங்கி இருந்தது. அவர் போன இடமெல்லாம் அவரும் போனார், அந்த வல்லமையும் கூட போச்சு. அந்த ஹோலி ஸ்பிரிட் went with God. அதை உணர்ந்தவள் தான். இத்தனை பேருக்கு தெரியல, பக்கத்தில் இருந்து யாருக்குமே தெரியல அவர்கிட்ட வல்லம் இருக்குன்னு. ஆனால் இந்த கூனிக்கு தெரிந்து விட்டது, இந்த இரத்த போக்குள்ள மனிதனுக்கு தெரிந்து விட்டது, அவரின் ஆடையை தொட்டால் நான் குணமாவேன். ஆடையை தொட்ட போது இயேசு சொன்னார், என்னை தொட்டது ஒருவர் உண்டு. என்னாண்டவர் இத்தனை பேர் டச் பண்ணுறோம் இப்படி சொல்கிறீங்களா? இன்னொன்று, என்னை எதிர்பார்த்து தொட்டவர் உண்டு. வல்லமை புறப்பட்டது எனக்குள்ளாக. வடகாட் வல்லமை புறப்பட்டது. யோவான் வயிற்றுக்குள்ளாக இருக்கும்போது அங்கே தீர்க்கதரிசனம் வருகிறது. அவன் வயிற்றுக்குள்ள இருக்கும்போதே அவன் ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். வயிற்றுக்குள்ளேயே. அப்போது 6 மாதம் ஆயிருக்கும் போது மேரி எலிசபெத்தை பார்க்க விசிட்டிங் வரா வீட்டில். மேரி அப்போ கன்சீவ்ட், வாழ்த்து சொல்ல வரா எலிசபெத்துக்கு. வயசான பொம்பளைக்கு புள்ளன்னு சொன்ன உடனே ஐ திங்க் ஓவர் 70-80 இருக்கும் அந்த பொம்பளைக்கு. கிழவி தான், வயது அப்படி தான் சொல்கிறது. 2 பேரும் வயதானவர்கள். அப்போல்லாம் கிழவினா 90க்கு மேலே தான் நினைக்கிறேன். அந்த கிழவிக்கு வயிற்றில் பிள்ளையாம். அப்போது அந்த கிழவியை வாழ்த்த மரியாள் வர்றா. மரியாள் வந்து வாழ்த்தின போது அந்த எலிசபெத்து கிழவிக்குள்ளே இருந்த யோவான், ஏன்னா அங்கே அபிஷேகம் இருக்குது ஆல்ரெடி. God is here in the stomach of Mary, but the anointing is already here. Is both are same. Is unlimited Jesus and limited Jesus. மேரியின் வயிற்றுக்குள்ளே இருப்பது லிமிட்டட் ஜீசஸ், ஆனால் எலிசபெத் வயிற்றுக்குள்ளே இருப்பது அன்லிமிட்டட் ஜீசஸ் பவர். ஜான் இஸ் தேர், பட் அன்லிமிட்டட் ஜீசஸ் பவர் தேர். when மேரி வாழ்த்தின போது அவள் துள்ளி குதித்தாலாம். எலிசபெத் குதித்து தீர்க்க சொல்ல ஆரம்பிக்கிறார் மேரியை பார்த்து. அப்படி அபிஷேகம் தாங்க முடியல, உள்ளந்து புறப்பட்டது. அதே அபிஷேகம் இயேசுக்குள்ளாக இருந்தது. அவர் ஞானஸ்தானம் பெற்றபோது வந்து இறங்கியது, தங்கி இருந்தது. அவருக்குள்ளாக இந்த அபிஷேகம் அவர் ஆடையிலும் இருந்தது. தொட்டபோது குணமானார்கள். உனக்குள் எப்போது அனல் மூட்டி எழுப்புகிறாயோ அப்போதுதான் உனக்கு இதெல்லாம் புரியும் நான் சொல்றதெல்லாம். இல்லாட்டி நீ நையாண்டி பண்ணிக்கிட்டு பேசிட்டு திருவீங்க. உண்மையாக சொல்கிறேன் நான். சில பண்ணுறது அட்ராஷியஸ், வேணுட்டு தூக்கி கோட்டை போடுறது பண்ணுறதெல்லாம் அது தப்பு தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வல்லமை அதிலும் இருக்குன்னு நான் பேச வருகிறேன். வேதத்தின்படி வல்லமை அதில் இருக்குது. டெலிபரேட்டாக செய்யக்கூடாது. எதர்ச்சியாக ஒருவர் வந்து படுறாங்களா, திஸ் குட் திங். டெலிபரேட்டாக டூ நாட் ஷோ அஸ் அ மேனிஃபெஸ்டேஷன், ஒரு ஷோ மாதிரி செய்யக்கூடாது. So we need to stir up the spirit. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Jesus walked with the Spirit after baptism. And the thank you, Jesus. Ephesians chapter 5 verse 18 says, எபேசியர் 5:18 உலகத்தின் மதுபானத்தில் வெறி கொள்ளாமல், துர்மார்த்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல், ஆவியினால் நிறைந்து. ரெண்டுமே ஸ்பிரிட் தான். மது என்பதும் ஸ்பிரிட் தான். We need to identify what spirit you are dealing with. மதுபான வெறி கொள்ளாமல், அதுவும் ஸ்பிரிட் தான். அதில் ஃபுல்லாக இருப்பாங்க.
ஒரு நல்லா குடிக்கிறவன் ரட்சிக்கப்பட்டா இப்படி தான் பேசுவான். சபைக்குள்ளே வரும்போது ஃபுல்லாக இயேசுவை ஏற்றிக்கோ. குடிக்கிறவன் ரட்சிக்கப்பட்ட தான் பேசுவான். ஃபுல்லாக இயேசு கிட்ட விட்டு இருக்கணும். அப்போ சும்மா போது அப்படி இருக்கும். அது டிரான்ஸ்ஃபார்மேஷன் இல்லை, உண்மையான ரட்சிப்பு கிடையாது. ஆனால் அப்படி தான் பேசுவான். மழை பெய்யும் போது குடிக்கிறவனை கேட்டால் சொல்லுவான், சும்மா ஊற்று 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 சார், மழை மழை ஊற்று தான். அதே சேர் பின்னுறவன் இருக்கான்ல, அவனுக்கு சும்மா பின்னி பின்னி பின்னுது. அவன் தன்னுடைய பாஷைக்கு ஏற்ப பேசுவாங்க. சில பேர் நல்ல வியாபாரியாக இருப்பாங்க, பிஸ்னஸ் மேனாக இருப்பாங்க. அவங்க பேச ஆரம்பித்தா அப்படி தான் பேசுவாங்க. ஏசு எல்லாம் ஃப்ரீயாக கிடைப்பாருப்பா, காசெல்லாம் தேவையில்லை, காசெல்லாம் கொடுக்க தேவையில்லை. ஆனால் அவன் வியாபாரம் மூலமாகவே பேசுவான். வேத அறிவு இன்னும் வரலன்னு அர்த்தம். தட்ஸ் அ ட்ரூத். தடி எடுத்தவெல்லாம் தண்டல்காரன் ஆக முடியாது. அடிக்கிறதுக்கு உதைக்கிறதுக்கு ஒரு தெம்பு இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தை உனக்கு கொடுக்கப்பட்டாலுடைய உன் வாயிலிருந்து நல்ல வார்த்தை புறப்படாது. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் இந்த வசனம், do not get drunk on wine which leads to debauchery, instead be filled with the Spirit. ஆவியினால் நிறைந்து காணப்படுங்கள். ஆதியில கொண்ட அன்பை விட்டா என்ற குறை உன்னிடம் உண்டு என்று வெளிப்படுத்த சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்கிறது. ஆதியில கர்த்தரை ஏற்றுக்கொண்ட போது அப்ப இருந்த அபிஷேகம் எங்கே, அப்ப இருந்த துதி எங்கே? நிறைய பேர் அந்நிய பாஷை பேசுறதே யோசிப்பாங்க. அந்நிய பாஷை பேசுனா விளக்கம் சொல்லணும் பாஸ்டர், இது யாரோ சொல்லி கொடுத்துருப்பாங்க. அவன் பவுல் சொல்றான், என்னை விட பாஷையில் பேசின ஒருத்தனுமே இல்லை. ஹல்லேலூயா. என்னை விட அந்நிய பாஷையில் பேசணும்னு ஒருவனும் இல்லை. அதே பவுலும் சொல்றாரு, பாஷையை நாடுங்கள், தீர்க்கதரிசன வரத்தையும் நாடுங்கள். So if you don't speak the tongues at all, you won't experience your power. உன்னுடைய வல்லமை நீ அனுபவிக்க முடியாது. கர்த்தருடைய சமூகத்துக்கு போகும்போது அபிஷேகத்தில் பேச வேண்டும். வரங்களை கொடுத்தால் வரங்களை நீ you need to stir up your spirit, you need to stir up your tongues. Rabba shagalabo rikataraba. You speak the word, then the angels can understand, they can talk to God. அந்நிய பாஷை பேசுகிறவன் ரகசியம் பேசுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் நாங்கள் அந்நிய பாஷை தவிர்த்து வருகிறோம் நிறைய பேர். That is the lack of your anointing. அதுதான் உன்னுடைய அபிஷேகத்தின குறைபாடாக காணப்படுகிறது. Because you don't speak the tongues. ஒரு நாள் நான் டங்ஸை பற்றி நான் பேச போகிறேன். How important tongues in your life. Without language you don't have a communication. ஒரு தமிழாலும் ஹிந்தியாலும் கல்யாணம் பண்ணால் வாழ முடியுமா? இவன் ஹிந்தியில் ஏதோ சொல்ல, அவள் தமிழ் ஏதோ சொல்ல, ரெண்டு பேருக்கும் புரியாது. எப்படி வாழ்க்கை சுகமாக இருக்கும்? So both need to understand the language, then only they can talk each other. Same thing, God, you need to speak in tongues to God each and every day to develop your relationship with God. Hallelujah. Without talking in tongues, it is not possible to please God. It is not possible to stir up your spirit. ஏன் தெரியுமா எனக்கு முக்கியமாக இந்த மெசேஜை பேசுகிறேன்? Because from tonight I am planning to start 40 days fasting. நாளிலிருந்து 40 நாள் உபவாசத்துக்குள்ளாக நான் செல்கிறேன். உலக பிரகாரமாக சடங்காச்சாரம் அல்ல. எல்லாரும் சடங்காச்சாரம் பண்ணுறவங்க ஏற்கனவே ஆரம்பித்து ஒரு வாரம் ஆச்சு. நான் கரெக்டாக இன்னில் நாளிலிருந்து ஆரம்பித்து 40 நாள் கண்டினியூஸாக போகிறேன். இந்த சடங்காச்சாரத்தை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக, இன்னும் கர்த்தருடைய அபிஷேகத்துக்குள்ளாக நான் செல்ல வேண்டும் என்பதற்காக, இன்னும் வரங்கள் கிரியேஷன் என்பதற்காக, இன்னும் கர்த்தர் பேசணும் என்பதற்காக. கடந்த வாரங்கள் நான் பேசி வருகிறேன் ஆன்டிகிரைஸ்டை பற்றி 2 பார்ட் பேசிட்டேன். This week I'm going to talk 3rd part on Wednesday. Please watch it. Very important. We are living in last hour. அந்த செய்தியை கேட்டதுக்கு அப்புறம் பயம் வரும். யாரும் உணர்வதில்லை. தானியேலுடைய தீர்க்க தரிசனம் 90% is done. Only 10% remaining. 90% முடிஞ்சு விட்டது. Only 10% remaining. We are in the 10% mode.
இந்த உபவாசத்தில் நீங்கள் கலந்து கொள்ளலாம். வேண்டுமென்றால் கலந்து கொள்ளுங்க. உங்களை ஸ்திரப்படுத்தும், அனல் மூட்டி எழுப்ப இது ஒரு நல்ல தருணமாக இருக்கும். 40 நாள் தான், சடங்காச்சாரமாக இல்லை. தேவனோடு உறவை நான் வளர்த்து கொள்ள வேண்டும், தேவனோடு இன்னும் நான் உறவை வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு நாங்கள் செய்வோம். ஹல்லேலூயா. Because God has placed a power in us. Hallelujah. மத்தேயு 28 16 20 14 20 வரை. Matthew chapter 28 verse 16 to 20. அப்பொழுது 11 சீஷர்களையும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்த மலைக்கு போனார்கள். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தோஷப்பட்டார்கள். அப்போது இயேசு சமீபத்தில் வந்து அவரை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. What are you trying to say? என்கிட்ட எல்லா வல்லமையும் இருக்குன்னு சொல்றார். I have everything in my hand. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்து முடிபெருந்தும் சகல நாட்களில் நான் உங்களோடு இருக்கிறேன் என்றார். இயேசு கிட்ட வல்லமை இருக்கு. வானத்திற்கு வல்லமையும் பூமியிற்கு வல்லமையும் முழுசா கொடுக்கப்பட்டிருக்கிறது. Hallelujah. Then Jesus came to them and said, all authority in heaven and earth has been given to me. இப்போ என்ன சொல்றாரு கொடுத்துட்டு அடுத்த சொல்ற வசனம் பாருங்க. மார்க் 3ஆம் அதிகாரம் 14-15. Mark chapter 3 verse 14 and 15. அப்போ அவர் 12 பேரையும் தெரிந்து கொண்டு தம்மோடு இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும் வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரமுடையதாக இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். இப்போ கர்த்தர் எங்களை என்ன ஏற்படுத்தியிருக்கிறாரு? பிரசங்கம் பண்ணவும். we need to share the kingdom gospel. கர்த்தருடைய வார்த்தை அறிவிக்க தான் எங்களை கர்த்தர் ஏற்படுத்தியிருக்கிறார். he appointed 12 that they might be with him, that he might send them to preach and to have authority to drive out demons. பிசாசுகளை துரத்தவும் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அப்போ பிசாசை துரத்த உங்ககிட்ட அதிகாரம் இருக்குது, வல்லமை இருக்குது. போய் திருப்பி ஜெபிக்காதே, ஆண்டவரே வல்லமை தாங்க, ஆண்டவரே வல்லமை தாங்க, ஆண்டவரே. பழைய ஏற்பாட்டு காலம் அல்ல, நீ வாழ்ந்து கொண்டிருப்பது புதிய ஏற்பாட்டு காலம். It is a New Testament time. God has given the complete authority and the Holy Spirit inside of you. You need to stir up your spirit. அதிகாரம் கொடுத்திருக்கிறார். என் நாமத்தினாலே துரத்துங்க சொல்றார். நமக்கு ஒரு டவுட் இருக்கு, நம்ம சொன்னாலும் பிசாசு போகுமா? ஏன் தெரியுமா இந்த டவுட் வருது? நம்ம பாவம் செய்கிறோம். நம்மளுக்கு தெரியுது, நம்ம இதுக்கெல்லாம் வேர்த்தே இல்லைப்பா, நம்ம பாவம் செய்கிறோம், பிசாசெல்லாம் போவாது. எப்போ உனக்கு பாவம் செய்யலை, நான் சுத்தமாக இருக்கிற நினைப்பு வருதோ, அப்போவே உனக்குள்ளாக ஆவி சொல்லும், come on, open your mouth and speak right now. Hallelujah. வார்த்தைகளை பேசு, சத்தியத்தை அறிவிக, சத்தியம் உங்களை விடுதலை. அப்போ சத்தியம் நீ பேச வேண்டும் மற்றவர்களுக்கு, அப்போ அந்த சத்தியம் மற்றவர்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை எப்படி அறிய முடியும்? யாராவது பேசினா அறிய முடியும். நீங்கள் பேச வேண்டும் சத்தியத்தை. நீங்கள் சத்தியத்தை பேசும்போது அவர்கள் கற்றுக்கொள்வார்கள், அதன் மூலமாக விடுதலை பறக்கும். Whenever I preach in online, I say the word sometime, in the name of Jesus, go away. அந்த வார்த்தையை பயன்படுத்தும் போது அதில் எத்தனை வாட்ஸ் இருக்குன்னு தெரியாது, பட் இட் கேரிஸ் த பவர். இட் டசன்ட் மேட்டர் ஹவு டிஸ்டன்ஸ் தே ஆர். அவர் சமீபத்துக்கும் தூரத்துக்கும் தேவனாக இருக்கிற ஒருவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, praise the Lord. So we need to build up ourselves in a spirit. 1 Peter chapter 2 verse 5. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். Praise the Lord. Hallelujah. அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேறப்பட்டதுமாய் இருக்கிற முளைக்கல் சீயோனின் வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்தில் சொல்லி இருக்கிறது.
Hallelujah. And you also like living stone and being built into a spiritual house. Hallelujah. Being built into a spiritual house to be a holy priesthood, offering spirit sacrifice acceptable to God through Jesus Christ. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. பாருங்க, ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படி பரிசுத்த ஆசாரி கூட்டமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். Hallelujah. God, people say amen. I am built by God. Hallelujah. ஒவ்வொரு நாளும் தேவனால் நான் கட்டப்பட்டு வருகிறேன். அது வேணும் எங்களுக்கு. இங்கே கச்சேரியோ ஏதோ ஷோவோ நடக்கல, வந்து உட்காந்து கேட்டுட்டு போயிட்டு அந்த பாஸ்டர் நல்லா பேசினார். இன்னும் அப்படி ஒரு எண்ணத்தை நீங்கள் வருவீங்க என்று சொன்னால் யூ won't get nothing in your life. நீ வருவது தேவனின் வார்த்தை கேட்பதற்கும் குணமாவதற்கும் சுகமாவதற்கும் விடுதலை பிறகு தான் வரீங்க. மற்றபடி இங்கே ஷோ பார்க்க யாரும் வரல. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நீங்கள் வருவதனால் ஒவ்வொரு நாளும் கட்டப்படுறீங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை உங்களை கட்டுகிறதா இருக்கிறது. ஆவி கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறார், அபிஷேகம் வைத்திருக்கிறார். Once you received baptism, born again, once you became born again, the Holy Spirit stays inside of you. All you need to do is stir up your spirit, stir up your gift. உங்களுக்குள்ள இருக்க வரங்கள் கிரியை செய்ய நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒர்க் அவுட் பண்ணணும். லைக் எக்ஸசைஸ், லைக் எக்ஸசைஸ் யூ ஹேவ் டு ஒர்க் அவுட் எவ்ரி டே. நல்லா நான் எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பித்தேன் சொன்னால் ஐ வில் லுக் மேசிவ். அப்படி வருவேன். விட்டுட்டேன்னு சொன்னால் அப்படியே போயிடும் உள்ள. இட் ஹேப்பன்ஸ். அந்த மசில்ஸ் நிற்காது. You have to work out every 24 hours, every 48 hours. Need to work out hard. Then only the muscles stays with you and grows muscles. அப்போ இதே மாதிரி அபிஷேகம் பெற்றவர்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அதான் நான் எப்போது சொல்லுது, வேதத்தை படியுங்கள். வேதத்தை படிக்காமல் நீங்கள் போதகருடைய வசனத்தை கேட்டால் உங்களுக்கு என்ன பேசுகிறான்னு புரியாது. You won't understand. You need to read the Bible every day. Then you understand what I'm saying exactly. ஸோ வேதத்தை படிக்கும்போது ஒவ்வொரு நாளும் வார்த்தை உன்னை மாற்றிக்கொண்டே வரும். இந்த வேதத்தை நான் எவ்வளோ ஆராய்ச்சிட்டேன், இன்னும் ஆராய்ந்து கொண்டு இருக்கிறேன். அவ்வளோ வசனங்கள் இந்த வேதத்தில் இருக்குது. ஹல்லேலூயா. ஒவ்வொன்றும் எனக்காய் கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அதை எப்போது உணர்றமோ அப்போது உனக்கு விடுதலை. ஹல்லேலூயா. When I realized in 2016, I'm enjoying my life now. Because every day, presence of God intervenes in my life. Hallelujah. எனக்கு தூக்கம் இல்லை, ஆனால் தெம்பு இருக்குது உடம்புல. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஹவ். படுக்க போகும்போது 2:30 3 o'clock ஆச்சு, ஆனால் தூங்கலை. இந்த வசனங்கள் ஓடிக்கொண்டே இருக்கு எனக்கு. ஆண்டவரே, இது எப்படி ஆண்டவரை சொல்ல போகிறேன்? கர்த்தர் ஒவ்வொன்றாக சொல்லுவா, இப்படி சொல், இப்படி சொல், இப்படி பேசு. அவர் கற்றுக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அதே நித்திரை எழுஞ்சியா ஐம் ரெடி ஃபார் சர்ச். அது எப்படின்னு தெரியல, ஆச்சரியமாக இருக்கு எனக்கு. இதை இறங்கி இப்படி போனோன்னே I feel tired. When I come here, I feel boosted straight away. Hallelujah. Because it's the anointing of God with me. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. So, உங்களுக்குள்ளாக இருக்கிற இந்த காரியங்கள் வெளிப்பட வேண்டும். மத்தேயு 15 அதிகாரம் 16 வசனம். Matthew chapter 5 verse 60. I'm going to finish it off. Hallelujah. In the same way, let your light shine before others, that they may see your good deeds and glorify your Father in heaven. Hallelujah. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்திற்கு உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படிக்கு உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுள். Hallelujah. நானே வழி சத்தியம் ஜீவன், இந்த உலகத்துக்கு ஒளியாக இருக்குன்னு சொன்னவர் எங்களுக்குள்ளும் அந்த ஒளியை வைத்திருக்கிறார். Hallelujah. அப்போ உன்னையும் என்னையும் பார்க்கும்போது புறஜாதி இவனுக்குள்ள ஏதோ வித்தியாசம் இருக்குன்னு சொல்லணும். திஸ் பர்சன் இஸ் டிஃப்ரெண்ட். எங்களை போல பேச மாட்டான். இவன் பேசும்போது வித்தியாசம் இருக்கிறது, வார்த்தைகள் வித்தியாசம் இருக்கிறது. வேதத்தை பற்றி பேசுகிறான், வேதத்தின் ஆழங்களை பேசுகிறான், ஜெபிக்கிறான்,
சில பேர் பாருங்கள், நல்ல ஃபயரில் இருக்கிறவங்க நீ மீட் பண்ணிங்கன்னா ஜெபிக்காமல் போக மாட்டாங்க. பிரதர் கேன் ஐ ப்ரே ஃபார் யூ, சின்ன ப்ரே போகிறதுக்கு முன்னாடி ப்ரே பண்ணிட்டு போவாங்க. தட் இஸ் அ சைன் ஆஃப் அனாயிண்டிங். யூ நீட் டு மேனிஃபெஸ்ட் யுவர் பிரைட்னஸ், யுவர் ஷைன் டு அதர்ஸ். நீங்கள் வணங்குகிற தெய்வம் ஒருவரும் சேரக்கூடாத வெளியில் வாசம் செய்கிறவர். ஹல்லேலூயா. அந்த வெளிச்சம் உங்களுக்குள் வரும் என்று சொன்னால் நீங்களும் அந்த வெளிச்சத்தை பிரதிபலிக்க வேண்டும். You need to show the same light to others as well. Oh Rabba Shikalaba. In the Bible we saw so many people, they all powered up. Samson stirred up most of the time. Anal mutti எழுப்பினான், but he wasted. Why Samson we read all the time? It's a great example, the person who wasted the anointing of the Lord. கர்த்தருடைய அபிஷேகத்தை வீணடித்த ஒரு மனுஷன் சாம்சன். அந்த மாதிரி வாழ்ந்துடாதீங்க. வீணில் கர்த்தருடைய நாமத்தை வழங்காதீர்கள். சும்மா அந்த சிங்கத்தை விட்டு அதை பேசாமல் போயிருக்கோம். அது வாயை கிழிச்சு தேவையில்லாமல். அதுக்கப்புறம் ஒரு பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ண, கேட்டை தூக்குறது, கயிறை அறுக்கிறது, பெட்டை தூக்குறது, இப்படியே ஃப்ரெண்டுக்காக 30 பேரை போய் கொண்டு தேவையில்லாமல் 300 நரியை பிடிச்சி நெருப்பு கட்டி விட்டது. ஏதாவது ஒரு இடத்துலையாவது கர்த்தர் நாம மையப்பட்டபடி செஞ்சானா? நோ. I don't know how many you read the Samson like me. I've seen Samson wasted God's anointing in every occasion. எவ்வளோ ஒரு மகத்தான தெய்வம் அவன் மேல் வல்லமையை வைத்தார். தன் சுய லாபத்துக்காக ஒரு பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணலாம் ஒரு வல்லமையை யூஸ் பண்ணாவன். ஆனால் உனக்கு அன்னைக்கு சாம்சனுக்கு முடியல இருந்தது வல்லமை, ஆனால் உனக்கு எனக்கு இன்னைக்கு உள்ளுக்குள்ளே இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எலைஷா இஸ் ஒன் ஆஃப் த வண்டர்ஃபுல் மேன். எலைஷா போல அந்த வல்லமையாக ஊழியம் செஞ்சது யாருமே இல்லை. எலிசா கூட நான் சொல்ல மாட்டேன், நான் ரெட்டிப்பாக செஞ்சுருக்கேன் எலிசா. ஆனால் எலைஷா சச் அ பவர்ஃபுல் மேன். தனி ஒரு ஆளாக 450 பேர் முன்னாடி நிற்கிறான் தீர்க்கதரிசி முன்பாக. கமான், நீங்கள் பண்ணுங்கடா, நான் பார்க்குறேன், நீங்கள் ஃபஸ்ட்டு பலியை வைங்க. அங்கே ஒன்றுமே நடக்கலை. ஒரே ஒரு வார்த்தை தான், ஆண்டவரே நான் உம்முடைய பிள்ளை என்று காட்டும் ஆண்டவரே. சொல்லி முடியும் போது வந்து நக்கிட்டு போச்சு. ஹல்லேலூயா. ஒரு ரபா ஷகலா போ ரீபி ரகாபா. இந்த நாளில் உங்களுக்குள்ளே வைத்த வல்லமை அனல் மூட்டி எழுப்பப்பட வேண்டும். Stir up your gifts inside of you. Hallelujah. எசேக்கியேல் 37:10 படிச்சிங்கன்னா அருமையாக போட்டிருக்கோம். செத்து போன சடலங்கள் அபிஷேகப்பட்டு வல்லமையினால் எழுந்து ஒரு ஆர்மியாக நின்றுதான். Hallelujah. பெரிய திரளான கூட்டமாக நின்னாங்களாம். Because of anointing. Anointing can change your life. Anointing can change your neighbor's life. எத்தனை பேர் வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்கிறது. Today I'm talking about this power because time to stir up. I'm going to go 40 days fasting. Please join me if you can. I'm not going to force anyone because I need more intimacy with God. கர்த்தரோடு இன்னும் நெருங்கி உறவு வளர்த்துக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். பத்தாது, I want to get more closer. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னா பிரசன்னா தேவ பிரசன்னா, பிரசன்னா பிரசன்னா தேவ பிரசன்னா.